ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த விழுந்து எழுந்து மேலே போகக்கூடிய முதலீட்டு பலமடங்காக பெருக்கி கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஸ்டாக்கை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். இந்த ஸ்டாக் வந்து ஒரு அருமையான லெவலில் இருக்குது. போன மாதமும் அப்படி கொடுத்து இந்த மாதம் இப்படி கொடுத்துட்ருக்கு. ஸோ அது என்ன ஸ்டாக் என்ன லெவல் பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குற சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படி அமேசிங்காக வளருது. ஆனால் நாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மிஸ் பண்ணிகிட்டு இருக்கமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10K மேஜிக். நிஜமாகவே 10K மேஜிக்காக தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் யாருக்காக அப்படின்னா மிடில் கிளாஸ் உள்ளவங்களுக்கானது. ஸோ இதில் இதை வச்சுட்டே ஒரு 10K வச்சுட்டே லைஃப்பில் ஏதாவது செட்டில் ஆக முடியுமா நினைக்கிறவங்களுக்காக, ஒரு முதல் அடி எடுத்து வைக்கலாமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்படின்ற வாட்ஸ்அப்பில் இது வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரைக்கும் வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ 800 1000 1500 ருபீஸோ 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி லோ, அஸ் ஐ செட் 10K. 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லை, தேவைப்படாது. இதுவே போதுமானது. 10,000 ரூபாய்க்கு மேலே கூடுதலாக பணம் எதுவும் இதில் போடக்கூடாது அப்படிங்கிறது உள்ள கண்டிஷன். ரெண்டாவது ஹைலைட் இருக்குது, அது ரொம்ப சூப்பர். யாராவது எப்போதும் எல்லாரும் ட்ரேட் பண்ணுற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மாற்றி லேட்டரலாக யோசித்து ட்ரேட் பண்ணும்போது, ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடு சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடாக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம். இன்ட்ராடேயில் கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படிலாம் பண்ணினா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒரு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸும் ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணுறாங்க. அதில் இந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பழைய சப்ஸ்கிரைபர்ஸில் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், இருக்குன்னு பெருசாக வேணும் அப்படி இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. எதுக்கு அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத இதோடைய டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோ பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அந்த ஜிபே, ஃபோன்பே, ஐஎஸ்ஆன்பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணும் என்ன அவசரம் அப்படின்னா சில பேர் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லோரும் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அங்கே போய் அந்த டைம் ஜோன் நம்ம டைம் ஜோனுக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிய வழி இருக்குன்னு யோசிச்சு டிசைன் பண்ணுறது தான் சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகள் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியது. விலை ஏறும்போது வித் ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதோடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும். நம்ம சேனலோட முகப்பில் நிறைய மெனு பார்ஸ் இருக்கும். அதில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அதோட நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் இந்த மார்க்கெட் ஒரு நாள் இறங்கிச்சில்ல, இந்த டாரிஃப்னால அப்படி இறங்கி எழுந்து மேலே போகக்கூடிய ஸ்டாக்கு, அதுக்கான தன்மை உள்ள
அந்த பொட்டன்ஷியல் உள்ள ஸ்டாக்கை வரிசையாக நம்ம பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் கூடிய ஸ்டாக் இண்டஸ்இண்ட் பேங்க் தான். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து போன மாதம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த மாதமும் கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க்கை பற்றி நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா, இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து ஒரு ஹோலிங் நம்பர் 786 அப்படின்ற லெவலில் ப்ரைஸை நான் பார்த்தேன். இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி வரும் ப்ரைஸ் நிச்சயமாக மாறி இருக்கும், ஸ்லைட்டாக மாறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கோட இயர் லோ அண்ட் இயர் ஹை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. இன்ஃபேக்ட் அதாவது இந்த இயர் லோங்கிறது வந்து 606 ருபீஸில் இருந்தது அண்ட் இயர் ஹை அப்படிங்கிறது 1557 ருபீஸ் 90 பைசாவில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபால் ஆகி 606 லெவல் ஃபால் ஆகி பாட்டம் வந்து அங்கேருந்து ஏறி 786 அந்த லெவலில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்டாக் வந்து ஏன் நம்ம எடுத்து பேசுகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டே வந்து அன்றைக்கி கீழே விழுந்துச்சுல்ல, அந்த ட்ரம்போட டேரிஃப் அன்றைக்கி 7ஆம் தேதி அப்படி விழுந்தபோது இந்த ஸ்டாக் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்து இந்த ஸ்டாக் வந்து ஸ்டேபிளாக நின்று விளையாடி இருக்கு. கிட்டத்தட்ட விழுந்தாலும் கூட கிட்டத்தட்ட ஜஸ்ட் வந்து ஒரு 0.89%, 1% கூட இல்லை, 0.89% ஸ்டாக் ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டெபிலைஸ் ஆகி அப்படி மேலே வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக் வந்து ரைட் இப்போ ஸ்டேபிளாக இருக்குது. எங்கேருந்து எங்கே வந்திருக்கு, ஏன் நம்ம இந்த ஸ்டாக் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொல்லுவேன்ல சில வேலைகளில் வந்து மார்க்கெட்டே நமக்காக வந்து பார்கெயின் பண்ணி பேரம் பேசி டிஸ்கவுண்ட் பண்ணி ஸ்டாக் கொடுக்கும் அப்படின்னு. அப்போ இந்த ஸ்டாக் வந்து இதோட இயற்கை அப்படிங்கிற லெவலில் இருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வரைக்கும் வரும்போது எவ்வளோ ஃபால், அதாவது எவ்வளோ டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அமேசிங், இட்ஸ் குவைட் அமேசிங். கிட்டத்தட்ட 49.54% டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. அதாவது ஏறக்குறைய 50% பாதியாக விலை குறைந்து ஒரு ஸ்டாக் இருக்குது. அந்த ஸ்டாக்கு நல்ல மொமெண்டம் இருக்குது. இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு சர்ச்சைக்குரிய செய்தி ஒன்று ஓடிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதோட வந்து டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கில் வந்து அவங்க நிறைய டிஸ்கிரிபன்சிஸ் இருக்குது. கணக்கு வழக்கில் வந்து ஒத்துப்போகாமல் டேலி ஆகாமல் முறைக்காட்டி சொல்லக்கூடாது, அப்படி இருக்குது. ஸோ அதை ஒரு பக்கம் ஆராய்ஞ்சிட்ருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் நெகட்டிவிட்டியில் ஒரு பக்கம் இருந்தாலும் ஸ்டாக் நின்று பேசுது, நின்று விளையாடுது, மேலே ஏறிட்டுருக்கு. 50% டிஸ்கவுண்ட் ஆன ஸ்டாக். ஸோ அப்படிங்கிறனால இந்த ஸ்டாக் வந்து இந்த அட்ராக்டிவ் தெரியுது. இந்த நெகட்டிவ் நியூஸை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே வந்துட்டு இந்த ஸ்டாக் பண்ணுற இறங்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது செய்யலாம். இந்த ஸ்டாக் வந்து என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ என்னத்துக்கு வரீங்க அப்படின்னா, இது வந்து இதெல்லாம் என்னோட பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக நான் புதுசாக மார்க்கெட்டில் வராங்கள அவங்களுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படிங்கிற ஸ்டாக்கை உங்கள் விருப்பத்தின் பேரில் உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இப்போ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து ஒரு நியூ வியூவர், புது பார்வையாளராக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. தென் இந்த சேனலை பார்க்குற உங்கள் யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ இது எதுக்காக, திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து ஒரு லைவ் மார்க்கெட்டில் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டு விடுவேன். நீங்கள் இதை கிளிக் பண்ணாக்கா நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுக்காக சொல்கிறேன், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண அப்படின்னு தொடர்ந்து நான் பேசிகிட்டே ஒரு வீடியோலையும். ஸோ ஏகப்பட்ட பென்னி ஸ்டாக்ஸு, ஏகப்பட்ட ஃப்ரீ டிப்ஸ் எல்லாம் பழைய வீடியோவில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக லெஷர் டைமில் ஓட விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.